ஆபத்தில் கூட இருக்கிறவரை ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் இந்த காலநிலை குடும்பம் சங்கீதம் 23:4 சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கொல்லாமல் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், போலும் உமது தடியும் எனக்கு கேட்கிறார். தாவீது பல சமயங்களில் மரண ஆபத்து உண்டாயிருக்கு. பல சமயங்களில் அவர் நெருக்கப்பட்டார். ஆனாலும் கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்றும் நம்பிக்கை தாவீதின் இடத்தில் உறுதியாய் இருந்தது. இந்த விசுவாசத்தோடு மரண ஆபத்து வந்தாலும் கர்த்தரே தாவீதுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். தாவீதுக்கு பாதுகாப்பாய் இருந்ததுன்னா நமக்கும் அவர் பாதுகாப்பாய் இருப்பார். எப்படிப்பட்ட ஆபத்துகள் வெளியிலே தாவீது கடந்து செல்ல வேண்டியதாய் இருந்தாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்திருக்கிறார். ஆபத்துகள் மத்தியிலும் மரண இருளின் பள்ளத்தாக்கின் மத்தியிலும் தாவீது பட்ட எல்லா துன்பங்களிலே பயமில்லாமல் அமைதலாய் இருந்தார். நாமே எல்லா விதமான துன்பங்களிலே நாம் அப்படியாய் இருளான பாதைகள், பள்ளத்தாக்குகள், கஷ்டங்கள், இருள் நிறைந்த சில நம் பாம்பின் நிலை கொண்டாலும் கூட பயப்படும். ஆக ஒவ்வொருக்கும் பயப்படாமல் இது நம்மை சேதப்படுத்தாது என்று விசுவாசிப்போம். அவர் நம்மோடு கூட நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.